ஹாய், நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர். உடற்கல்வி தொடர்பான தகவல்கள பெற்றுக்கொள்றதுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உடற்கல்வி தொடர்பான, போஷணை தொடர்பான, ஊட்டச்சத்து தொடர்பான வீடியோக்கள் இதுல வந்து கொண்டே இருக்கும். நீங்க தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கலாம். தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது மெய் வல்லுனர் ஓட்ட நிகழ்ச்சிகளினுடைய பொதுவான விதிமுறைகள். இந்த வீடியோ வந்து மெய் வல்லுனர் ஓட்ட நிகழ்ச்சிகள்ல புதிதாக ஆரம்பமாகிற ஆட்கள் அல்லது தரம் 11ல கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், எக்ஸாமுக்கு ஆயத்தமாகக்கூடிய மாணவர்களுக்கு இது மிக பொருத்தமான வீடியோவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, பிரயோசனமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பொதுவான விதிமுறை ஆடை அணிகள் சம்பந்தமானது. நாங்க அணியக்கூடிய விளையாட்டுக்கள்ல நாங்க அணியக்கூடிய ஆடை சுத்தமானதாக இருக்கணும். 2வது விளையாட்டுக்கு பொருத்தமானதாக இருக்கணும். விளையாட்டுக்கு பொருத்தமானது என்று சொல்லும்போது, எங்களுடைய காற்று தடைக்கு உட்படாமல் இருக்கணும். அல்லது அடுத்தவர்களுக்கு துர்நாற்றம் அல்லது வேறு மாதிரியான செயற்பாடுகளூடாக அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது போன்ற செயற்பாடுகள் இந்த பொதுவான ஆடை அணிகள்ல காணப்படணும். 3வது விஷயம், நனைந்தாலும் மழையாலயோ அல்லது தண்ணியாலயோ நனைஞ்சா எங்களோட உடலின் உட்புற பகுதிகள் வெளியே தெரியாத மாதிரி நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது நடுவர்களினுடைய பார்வையை தொந்தரவு செய்யக்கூடாது. நடுவர்களுடைய பார்வையை தொந்தரவு செய்கின்ற போது எங்களுடைய முடிவுகளை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆகவே நாங்க ஃபினிஷிங் செய்யும்போது எங்களோட ஆடைகள் பளிச்சென்று இருந்தா அல்லது பளிச்சென்று இருக்கக்கூடிய நிறங்கள்ல உடைய ஆடைகள் இருந்தா எங்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும். ஆகவே அப்படியான ஆடைகள் நாங்க அணியக்கூடாது. 2 பக்கமும் ஒரே நிறத்திலே இருக்கணும். முன்னாடியும் செஸ்ட் பக்கமும் முதுகு பக்கமும் ஒரே நிறத்துல இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபினிஷிங் செய்றோம்னு சொன்னா நடுவர் பார்க்கும்போது எங்களுக்கு முன்பக்கம் வெள்ளையாக இருந்ததுன்னா பின்பக்கமும் வெள்ளையா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பார். ஆகவே நாங்க முன்னுக்கு ஒரு கலர், பின்னுக்கு ஒரு கலர் போட்டு ஓடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நடுவர்ட்ட தீர்மானங்கள் மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். நம்பர் வந்து தூரம் இருந்து பார்க்கும்போது விளங்க போறது இல்ல. சர்வதேச மட்ட போட்டிகள்ல இந்த சிக்கல் வராது என்று சொன்னா அங்க வீடியோஸ் இருக்கும். இங்க எங்கட வீடியோஸ் இல்லாத அல்லது அந்த வசதிகள் இல்லாத பிரதேசங்கள்ல வந்து எங்களுக்கு ஒரே நிறங்கள்ல இருக்கக்கூடியது அ நடுவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே நேரம் எங்களோட வெற்றி வாகையை இழக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் சரியான வெற்றியாளரை தெரிவு செய்றதுக்கு ஒரே நிற ஆடைகள் மிக பொருத்தமானதா இருக்கும். அடுத்த பொதுவான விதிமுறைகள் எங்களுடைய பாதணிகள் சம்பந்தமானது. நாங்க சர்வதேச போட்டிகள்ல வந்து பாதணிகள் இல்லாம கலந்து கொள்ள முடியாது. போட்டிகள்ல பாதணிகள் இல்லாம கலந்து கொள்ள முடியாது. இருப்பினும் வசதிகளை பொறுத்து எங்களோட பாடசாலை மட்டங்கள் அல்லது வேறு தேசிய மட்டங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள்ல நாங்க பாதணிகளின்றி கலந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பங்கள் தரப்படுது. ஆனால் பாதணிகளின்றி நாங்க சர்வதேச மட்டங்கள்ல கலந்து கொள்ள முடியாது. அல்லது நீங்க ஒரு பாதத்துல மட்டும் அணியலாம். கால் சிக்கல் பிரச்சனை கால்ல பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அல்லது மருத்துவ சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாதத்துல மட்டும் அணிந்து ஓட முடியும். அடுத்தது இந்த பாதணி நாங்க ஏன் அணியிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று எங்கட காலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சமநிலைய பேலன்ஸ பேணக்கூடிய சந்தர்ப்பத்த பாதணி ஏற்படுத்தி தரும். இதை விட மிக முக்கியமானது உராய்வ குறைக்கிறது. தரையில எங்கட காலினுடைய உராய்வ குறைக்கிறது. இதுல முட்கள் பொருத்தப்பட்டிருக்கும்ங்கிறதால உராய்வு இல்லாம பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய வசதிய எங்களுக்கு இந்த பாதணிகள் பெற்று தரதால நாங்க மிக முக்கியமாக இந்த பாதணிகள பயன்படுத்தும்போது எங்களுக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மொத்தமாக இந்த பாதணிகள்ல 11 ஆணிகள் வேறு வேறு இடங்கள்ல பொருத்தப்பட வேணும். ஒரே இடத்துல பொருத்த முடியாது. வேறு வேறு இடங்கள்ல பொருத்தப்பட வேணும். இதுதான் பாதணிகள் தொடர்பான பொதுவான விதிமுறைகள். அடுத்தது பார்க்க போறோம். போட்டி இலக்கம் தொடர்பான வீரர் அணிந்திருக்கக்கூடிய மார்புல அல்லது முதுகுல அணிந்திருக்கக்கூடிய போட்டி இலக்கம் தொடர்பான பொதுவான விதிமுறை. ஒன்று முண்டப் பகுதியில அணியலாம் அல்லது முதுகு பகுதியில முன்னாலும் பின்னாலும் கட்டாயம் அணிஞ்சிருக்கணும் வீரர்கள். இது யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொன்னா, நிலைக்குத்து பாய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய, அதாவது உயரம் பாய்தல், கோலுண்டி பாய்தல் ஈடுபடக்கூடிய வீரர்கள் மட்டும் முன்னுக்கு அல்லது பின்னுக்கு நெஞ்சு பகுதி அல்லது முதுகு பகுதியில மட்டும் நீங்க உங்களோட இலக்கங்கள அணிஞ்சு கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாருமே கட்டாயமாக இந்த இலக்கங்களை 2 பக்கத்திலயும்
அணிந்து கொள்ள வேணும். உங்களை இனங்கண்டு கொள்வதற்கு, நடுவர்கள் உங்களை இனங்கண்டு கொள்வதற்கு இது சந்தர்ப்பமாக அமையும். இதனுடைய நீளம் 24 சென்டிமீட்டரும், அகலப்பகுதி வந்து 20 சென்டிமீட்டருமாக கட்டாயமாக இருக்கணும். அடுத்தது பொதுவான விதிமுறைகள். ஓட்டப்பாதை. ஒரு சர்வதேச ஓட்டப்பாதை வந்து 400 மீட்டர் சுற்றளவை கொண்டதாக இருக்கும். சுற்றளவு 400 மீட்டரை கொண்டதாக இருக்கும். இரு அரைவட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி 2 நேர்பக்கங்கள் இருக்கும். 2 அரைவட்டங்களையும் 2 நேர்கோட்டு பாதைகளையும் கொண்ட நீள்வட்ட பாதையாகத்தான் இந்த மைதானங்கள் அமைக்கப்படும். அடுத்தது சுவடு 8 சுவடுகள் காணப்படும். இதுல எண்ணி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, இந்த இலக்கம் போட்டிருக்கு. 8 சுவடுகள் காணப்படும். 8 சுவடுகள்ல ஒரு சுவட்டினுடைய அகலம் 1.22 பிளஸ் ஓ மைனஸ் 1 மீட்டர். ஒருவர் ஓடக்கூடிய சுவட்டினுடைய அகலம் 1.22 மீட்டர். சாதாரணமா சொல்றது. இது 1 சென்டிமீட்டர் கூடலாம் குறையலாம். குறைஞ்சது 8 சுவடுகள் காணப்படும். குறுந்தூர ஓட்டங்கள்ல தொடக்க கட்டை பயன்படுத்தப்படும். பெரும்பாலான நாங்க பாடசாலை மட்டங்கள்ல வந்து தொடக்க கட்டைங்கிறது பாடசாலைகள்ல உள்ளவங்களுக்கு சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். தொடக்க கட்டை பயன்படுத்தப்படும். கட்டாயம் மைதானத்துல ஓடும் போது இடம் சுழியாக ஓடணும். இது ஒரு ரூல். இடம் சுழியாக ஓட வேண்டும். அடுத்தது போட்டியாளர் எண்ணிக்கை. போட்டியில பங்கு பெற்றக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற போது தெரிவு போட்டிகள் இடம்பெறும். ஓட்ட போட்டிகள்ல வந்து தேவைக்கேற்ற மாதிரி, சுவட்டு நிகழ்ச்சிகள்ல வந்து தேவைக்கேற்ற மாதிரி தெரிவு போட்டிகள் நடைபெறும். மைதான நிகழ்ச்சிகளாக இருந்தால் உயரம் பாய்தல் தவிர ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு முதல் 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு பெஸ்ட் 8 சிறப்பாக பிரகாசித்த 8 பேரை தெரிவு செஞ்சு திரும்ப அந்த 8 பேருக்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். ஆகவே எல்லாருக்கும் 6 சந்தர்ப்பம் வழங்கப்படாது. முதல்ல 3 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு பெஸ்ட் 8 எடுக்கப்படும். அதுக்கு பிறகு பெஸ்ட் 8க்குள்ள வரவங்களுக்கு திரும்ப 3 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அந்த போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படும். இது மைதானம் தொடர்பான அல்லது ஓட்டப்பாதை தொடர்பான பொதுவான விதிமுறைகள். அடுத்த பொதுவான விதிமுறை மைதான நிகழ்ச்சிக்கான பொதுவான விதிமுறைகள். ட்ரெக் ஈவெண்ட் இல்லாம ஃபீல்ட் ஈவெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொதுவான விதிமுறைகள். நீங்க இந்த மைதானங்கள்ல, இந்த மைதான நிகழ்ச்சிகள்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மைதானங்கள் இருக்கும். நீளம் பாய்தல் எடுத்தீங்கன்னு சொன்னா வட்டமா நீளம் பாய்தலுக்கான நீளம் பாய்தல் எடுத்தீங்கன்னு சொன்னா நீளம் பாய்தலுக்கான லேண்டிங் பிளேஸ் உள்ள மைதானம் காணப்படும். நீளம் பாய்தலுக்கும் முப்பாய்தலுக்கும். உயரம் பாய்தலுக்குன்னு தனியா ஒன்று இருக்கும். பருதி, ஈட்டி இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி மைதானங்கள் இருக்கும். இப்படி தனித்தனி மைதானங்கள்ல இடம்பெறதாலதான் இதுக்கு மைதான நிகழ்ச்சிகள் என்று சொல்றது. இந்த மைதானங்கள்ல வந்து நீங்க போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி மைதானத்தில் பயிற்சி செய்யலாம். நடுவர் வந்து போட்டியை ஆரம்பிச்சுட்டு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பயிற்சியை செய்ய முடியும். ஆனால் போட்டி தொடங்கின பிறகு நீங்க அந்த மைதானத்துக்குள்ளேயோ அல்லது மைதானம் நிலம்படும் பிரதேசத்துக்குள்ளேயோ, உபகரணம் நிலம்படும் பிரதேசத்துக்குள்ளேயோ நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா பயிற்சிகளை செய்ய முடியாது. இதுலயும் தெரிவு போட்டி நடக்கும். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். 8 பேருக்கு மேல இருந்தா தெரிவு போட்டிகள் நடந்து பெஸ்ட் 8 எடுப்பாங்க. உயரம் பாய்தல்லையும் கோலுண்டி பாய்தல்லையும் 3 எத்தனங்கள் வழங்கப்படும். ஒரு தடையை தாண்டறதுக்கு 3 எத்தனங்கள் வழங்கப்படும். இதை நீங்க இந்த 3ல ஒரு தடவை பாஞ்சாலும் நீங்க அடுத்த எத்தனத்துக்கு போக இயலும். 3ஐயும் தட்டி விட்டீங்க அல்லது 3 ஃபோல்ட் ஆகின்னு சொன்னா நீங்க போட்டியிலிருந்து விலகியவராக கருதப்படுவீங்க. ஸோ இதுதான் மைதான சுவட்டு நிகழ்ச்சிக்கான பொதுவான மெய்வல்லுநர் நிகழ்ச்சிகளுக்கான பொதுவான விதிமுறைகள். இது தவிர ஸ்பெஷலான விதிமுறைகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு இது தொடர்பான அறிவை வழங்க நினைச்சீங்களா இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக உடற்கல்வி தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்பினா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பான விவரங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.